விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டார் அப்படிங்கிறத ஒரு காரணம் காட்டி காங்கிரஸ் இந்த அலையன்ஸ்ல ஒரு ஓவர் ஸ்டெப் பண்ணதான் நான் பாக்குறேன். ஸ்டாலினை எரிச்சல் ஊட்டும் விதமாக சில விஷயங்கள் இங்கு நடந்தன. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு ஷேடோ பாக்ஸிங் நடந்துகிட்டே இருக்கும். திமுக ஒரு பேக் சீட் எடுத்து நாங்க பேச போறது இல்லைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வேறு வழி இல்லாமல் கேசி வேணுகோபால அனுப்புறாங்க. அதே மாதிரி இப்ப நினைச்சு பாருங்க, இந்த ஏஏ சம்மிட் எவ்வளவு கேவலமான விஷயம். சோ இது தாவேகாவுக்கு அரசியல் ரீதியான ஒரு வீழ்ச்சி தான். வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. இன்றைய பரபரப்பான அரசியல் சூழலில் நம்முடன் விவாதத்தில் இணைந்திருப்பவர் திரு ஸ்ரீகுமார் கண்ணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே, என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி சார். இப்ப திமுக காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற இந்த உறவு உரசல் பிரச்சனையில கேசி வேணுகோபால் அவர்கள் திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். அவர் கூட கனிமொழியும் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க குடும்ப சந்திப்பா இருந்திருக்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தொகுதி பங்கீட்டு அனாலிசிஸ்க்கு டிஆர் பாலு தலைமையில ஒரு குழு இருக்கிறச்ச அந்த குழுல இருந்து யாரும் இதை சந்திக்கல. ஸோ அதே சமயத்துல கேசி வேணுகோபால் ஒரு ரகசியமான கடிதத்தை கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த பின்னணியும் நம்ம டெல்லியில காங்கிரஸுக்கு நடக்கிற சில பிரச்சனைகள், அதாவது அவங்க ஏஐ சமிட்ல ஒரு விதமான அரை நிர்வாண போராட்டம் ஒண்ணு செஞ்சு அதுக்கு இன்னைக்கு பிரதமர் அவங்களுக்கு ஒரு சரியான பதில கொடுத்திருக்காரு. அரசியல்லையே உங்களுடைய விஷயங்கள்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுத்து அப்படின்ற பொருட்படுற விடத்துல அவர் அவங்க நீங்க அரசியல்லயே நேக்கடா இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சோ இந்த பிரச்சனைகள்லாம் வச்சு பாக்குற போது காங்கிரஸோட டெல்லி தலைமை ஏதோ ஒரு காரணத்துல திமுகவுக்கு அடிபணிஞ்சு வருதா? இது என்ன நினைக்கிறீங்க? இப்ப நம்ம இந்த கொஸ்டினை நம்ம ரெண்டு விதமா நம்ம அணுகலாம். முதல்ல தமிழ்நாட்டுல காங்கிரஸ் உடைய அந்த ஒரு இஷ்யூ, அதுக்கப்புறம் நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் உடைய இமேஜுக்கு கிடைச்ச ஒரு வீழ்ச்சி, இது ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியா டச் பண்ணணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா திமுகக்கும் காங்கிரஸுக்கும் என்னைக்குமே ஒரு நிழல் யுத்தம், ஒரு ஷேடோ பாக்ஸிங் நடந்துகிட்டே இருக்கும். அது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, எப்போதுமே அது காங்கிரஸுக்கும் திமுகக்கும் ஒரு 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 உறவுல இந்த ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவு 1980s இருந்தது. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 24 வருடங்கள் கழிச்சு 2004 சோனியா காந்தி தான் அந்த உறவு புதுப்பிச்சாங்க. சோ ஒரு பிரீஃப் பீரியட் 2014 அந்த டயத்தோட 2014 to 15 வருஷத்தை தவிர 2004 இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, அந்த திமுக கூட்டணி மோர் தென் ஒரு 20 இயர்ஸா அந்த கூட்டணியை அவங்க அமைச்சுக்கிட்டு வராங்க. 4 சட்டசபை தேர்தல், 4 பாராளுமன்ற தேர்தல்ல அதை சந்திச்சிருக்காங்க. 4 அதாவது நான் சொல்றது 1980க்கு அப்புறம் 4 பாராளுமன்ற தேர்தல 4க்கு 4மே திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி. ஆனா 4 சட்டசபை தேர்தல 4ல் 2ல் வெற்றி. 2006, 2021, 2011, 2016 தோல்வி. சோ இதுதான் இந்த காங்கிரஸ் திமுகவுடைய அந்த அரசியல், அவங்களுடைய அந்த கூட்டணியின் ஒரு நிலைப்பாடு. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒருவேளை விஜய் இல்லாமல் இருந்திருந்தால் காங்கிரஸ் திமுகவோட சப்மிசிவா போயிருப்பாங்க. அவங்க கொடுக்கிற சீட்ஸை வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுபடி அவங்க போயிருப்பாங்க. விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டார் அப்படிங்கிறத ஒரு காரணம் காட்டி காங்கிரஸ் ஒரு ஓவர் ஸ்டெப் பண்ணதா பாக்குறேன். இந்த அலையன்ஸ்ல ஒரு ஓவர் ஸ்டெப் பண்ணதா நான் பாக்குறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, 2024 தேர்தல்ல பாஜக தனி மெஜாரிட்டி கிடைக்கல, 240 தான் அவங்க வந்தாங்க. அதையே காங்கிரஸ் ஒரு பெரிய வெற்றியாக அவங்க பார்த்தாங்க. தான் ஆட்சிக்கு வரல அப்படிங்கிறத விட தாண்டி பாஜக அறுதி பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற பாயிண்டையே அவங்க ஒரு வெற்றியா பார்த்தாங்க. ஆனால் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹரியானாவா இருக்கட்டும், அடுத்தது டெல்லியா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், இது போன்ற பல சட்டமன்ற தேர்தல்கள்ல பாஜக வெற்றி அடைஞ்சுக்கிட்டே வரா. டெல்லியிலும் ஹரியானாவிலும் வெற்றி பெற்றது பாஜக ஒரு 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 எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திய வெற்றி. மகாராஷ்டிராவிலும் பீகாரிலும் பாத்தீங்கன்னா கூட்டணியோடு சேர்ந்து பாஜக பெரிய வெற்றியை பெற்றாங்க. கிட்டத்தட்ட இட் வாஸ் அ கம்ப்ளீட் ஸ்வீப் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில
காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தங்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை தக்க வச்சுக்கிறதுக்கு பதிலாக அவங்கள உசுப்பேத்தி விடுற வேலையில இறங்கினாங்க. இது இங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, பீகாரிலும் அதே மாதிரி பண்ணாங்க. தேஜஸ்வி யாதவ முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதில் தயக்கம் காட்டினார்கள். அதே மாதிரி கெஜ்ரிவால முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டினார்கள். அதேதான் இங்கேயும் பண்ணாங்க. விஜய்னு ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாலினை எரிச்சல் ஊட்டும் விதமாக சில விஷயங்கள் இங்கு நடந்தன. இத திமுகவும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் இப்படி எல்லாம் நடந்துக்கும் போது காங்கிரஸை பிடிக்காத ஒரு குரூப் திமுகல என்னைக்குமே இருப்பாங்க. ஏன்னா நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு ஷேடோ பாக்ஸிங் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு. சோ இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, திமுக காங்கிரஸை ஓரம் கட்ட தொடங்கியது. சோ இப்போ காங்கிரஸ் வேற வழியே கிடையாது, விஜய் கிட்ட போலாமா போவேணாமான்னு பலவிதமான பெர்முடேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கடைசியா திமுகவுடன் உறவை புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு திரும்பி முயற்சி பண்ணும் போது, ஏன்னா இந்த பிரச்சனைக்கு முழுமுதற் காரணம் யாருன்னா ராகுல் காந்தி. ராகுல் காந்தி தான் நம்ம என்ன பண்ணணும், தனியா போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது பண்ணாரு. எப்ப திமுக தன்னோட நிலையில இருந்து இறங்கி கனிமொழியை டெல்லிக்கு அமைச்சு ராகுல் காந்தி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பினாங்களோ, அந்த நேரத்துல ராகுல் காந்தி அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ற விதமா ஒரு முயற்சி எடுத்திருந்தாருன்னா இந்த உறவு நல்லா சுமூகமா போயிருக்கும். ஆனா அதுக்கு அப்புறம் தான் நிலைமை ரொம்ப மோசமாச்சு. கனிமொழி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற மாணிக் தாக்கூரை விட்டு பேச வைக்கிறது, பிரவீன் சக்கரவர்த்தியை விட்டு பேச வைக்கிறது, இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்கதையாக வந்ததுனால இந்த 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா கூட இனிமே ஃபியூச்சர்ல 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா கூட 2 பேரும் ஒத்துமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படல. அந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. சோ இப்ப திமுக ஒரு பேக் சீட் எடுத்து நாங்க பேச போறது இல்லைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வேறு வழி இல்லாமல் கேசி வேணுகோபால அனுப்புறாங்க. ஏன்னா வேற கிரீஷ் ஓடன்கரோ, அதாவது அந்த கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஓடன்கரையோ செல்வ பெருந்தகையோ பாக்கி யாரையுமே ஸ்டாலின் பார்ப்பதற்கு தயாராக இல்லை. சோ வந்தால் ஒரு மேலிட பிரதிநிதி, அதுவும் காங்கிரஸ் உடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி பொசிஷன்ல இருக்கிற கேசி வேணுகோபால் வரார். அந்த கடிதம் கொடுத்தாரா இல்லையாங்கிறத பத்தி தெரியல. பட் கேசி வேணுகோபால் வந்ததாக சொல்றாங்க. அந்த நேரத்துல கனிமொழி மட்டுமே இருந்திருக்காங்க. சோ தட் எதுவுமே கனிமொழி ராகுல் காந்தியை பார்த்து பேசினது, அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் உடைய சூழ்நிலைகள், அவங்களுடைய குறிப்பாக மாணிக் தாக்கூர் பேசினது. ஏன்னா மாணிக் தாக்கூர் ராகுல் காந்தியோட ஒரு பர்மிஷன் இல்லாம பேசியிருக்கவே மாட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரவீன் சக்கரவர்த்தியோ மாணிக் தாக்கூரோ ராகுல் காந்தியின் கண்ணசைவு இல்லாமல் அவங்களால பேசவே முடியாது. அப்படி பேசுறாங்கன்னா ராகுல் காந்தி சொல்லித்தான் பேசுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். காமன் பீப்புளா இருக்கிற நம்மளுக்கு தெரியும் போது ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிற ஸ்டாலினுக்கு தெரியாம கண்டிப்பா இருக்காது. சோ இது எல்லாம் பொறுத்து தான் அவங்க பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரசுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை இப்போது பாராளுமன்றத்துல எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. மார்ச் 9ஆம் தேதி சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு அவங்க கடிதம் கொடுத்திருக்காங்க. அந்த கடிதத்தின் மேல ஓட்டெடுப்பு நடக்க போகுது. சபாநாயகர் ரொம்ப தீர்மானமா இருக்கார். இந்த தீர்மானத்துக்கு பதில் வச்சுட்டு ஒரு முடிவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சபையை நடத்துறேன் அப்படின்ட்டு. சோ இதுல ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் இதுல பங்கெடுப்பாங்களான்னு சந்தேகமா. சமாஜ்வாதி கட்சி, சிவசேனை, உத்தவ் தாக்கரே பிரிவு அவங்க என்ன முடிவு பண்ண போறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி தேசிய மாநாட்டு கட்சி உமர் அப்துல்லா அவர் என்ன முடிவு பண்ண போறாருன்னு தெரியல. மோஸ்ட்லி சிறிய கட்சிகள்லாம் என்ன முடிவு பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த தீர்மானத்தின் தோல்வியை நோக்கி இருக்கிறது காங்கிரஸ். சோ இப்ப திமுகவும் பேக் அடிச்சிட்டாங்கன்னா மிகப்பெரிய தோல்வியில அந்த ஒரு இஷ்யூ முடிஞ்சிடும். அதுவே இந்த எலெக்ஷனுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் டிஃபீட்டா இருக்கும். இப்ப நடக்கக்கூடிய 4 மாநில தேர்தல்ல காங்கிரஸுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் டிஃபீட்டாக இருக்கும். சோ அதை மனதுல வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டு இஷ்யூவையும் மனதுல வச்சுக்கிட்டு தான் இந்த ரீச் அவுட் ப்ரோக்ராம் நடத்தி இருப்பாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். சார், இப்ப நீங்க லோக்சபா ஸ்பீக்கர் அவருக்கான அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் நான் மார்ச் 9 வரப்போறத பத்தி பேசினீங்க. அது மட்டும் இல்ல, சோ ராகுல் காந்திய பதவியிலிருந்து விலக்கணும் அப்படிங்கிறதுக்கே நிஷிகாந்த் துபே இன்னொரு மோஷனை கொண்டு வந்தாரு. அதுக்கான தீர்மானமும் மார்ச் 9ஆம் தேதி தான் வரப்போறது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுல என்ன நடக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு நிஷிகாந்த் துபேயோட மோஷன் அவ்வளவு எளிதா சபைக்கு வரும்னு எனக்கு தோணல. ஏன்னா நிஷிகாந்த் துபேயோடைய இஷ்யூ மோஷன் வந்ததுன்னா ராகுல் காந்தி போக்கஸ் ஆவார். பிஜேபியை பொறுத்த வகையில
ராகுல் காந்தியை போக்கஸ் பண்றதுக்கு பிஜேபி விரும்பவே விரும்பாது. சோ ஐ டோன்ட் திங்க் நிஷிகாந்த் துபேயோட மோஷன் எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தோணல. பட் சபாநாயகருக்கு எதிரான மோஷனை எடுத்துப்பாங்க. ஏன்னா சபாநாயகருக்கு எதிரான மோஷன் எடுத்து அது ஒரு வாக்கெடுப்பு நடத்தி முடிக்கிற போது கண்டிப்பா எய்தர் வந்து காங்கிரஸ் டிவிஷன் கேட்டா அதுல தோல்வி அடையலாம், இல்லைன்னா அந்த ஓட்டெடுப்புல கலந்துக்காமலே வாக் அவுட் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் அது காங்கிரஸ்க்கு தோல்வியா முடியும். ஏன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, காங்கிரஸ் வந்து ஸ்பீக்கருடைய சேம்பருக்குள்ளேயே போய் ட்ரெஸ்பாஸ் பண்ணி போய் கிட்டத்தட்ட, ஏன்னா ஸ்பீக்கருக்குள்ள போகணும் அப்படின்னா ஒரு சில சிறு குழுக்களா போவாங்க, இல்ல ஒருத்தர் 2 பேரா போவாங்க. ஒரு பெரிய மாபு மாதிரி ஒரு 20-30 பேர் போய் அவரை சூழ்ந்து கொண்டு அவரை வந்து பேசுற விஷயங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நீங்க சபையில வந்து ராகுல் காந்தியை பேசவே அனுமதிக்கல அப்படின்னு சொல்லி, சபைக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, புரோட்டோகால் இருக்கு. அதை உட்பட்டு தான் யாரா இருந்தாலும் கலந்துக்கணும். அது ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியோட அப்பா பாட்டி கொள்ளு தாத்தா யாரா இருந்தாலும் சரி, அதுக்கு உட்பட்டு தான் நடந்துக்கணும். ராகுல் காந்தி ஒண்ணு வானத்துல இருந்து குதிச்சு வரல. So he cannot dictate terms on the house. He is also a Lok Sabha member. That's all. ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் மட்டுமல்ல, பிரதமராகவே இருந்தாலும் சபாநாயகருடைய ஒரு உத்தரவுக்கு உட்பட்டு தான் நடக்க வேண்டும். என சபைக்கு நாயகர் அவர் தான். அதனால்தான் அவர் சபாநாயகர் அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் வாட் கான்ஸ்டிடியூஷன் சேஸ். அப்படி இருக்கிற போது இந்த முதல்ல இந்த சபை நாகரிகத்தை மீற ஆரம்பிச்சது ராகுல் காந்தி தான். இப்பன்னு கிடையாது. சுமித்ரா மகாஜன் இருந்த போதே எப்போதுமே ஒரு புரோட்டோகால் என்ன, ஒரு ஹவுஸோட புரோட்டோகால் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு சபாநாயகர் பேசும்போது எழுந்து நின்று பேசினா பாக்கி எல்லாரும் உட்கார்ந்துருக்கும். சபாநாயகரோட பர்மிஷனுக்கு உட்பட்டு தான் எல்லாரும் பேசணும். ஒருவருக்கு பதில் பேசும் போதோ இல்லை ஒரு பதில் சொல்லும் போதோ சபாநாயகரை அட்ரஸ் பண்ணித்தான் பதில் சொல்லணும். கேள்வி சபாநாயகர் மூலியமாக கேட்கப்பட வேண்டும், பதில் சபாநாயகர் மூலமாக கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் சபையோட ரூல்ஸ், மரபு. இத முதல்ல மீறி அதை வந்து ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்ணது வந்து அப்ப ராகுல் காந்தி. சபை நடந்துகிட்டு இருக்கிற போதே அவரோட சீட்ல இருந்து நிறந்து போய் பிரைம் மினிஸ்டர் சீட்டுக்கு போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு, இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இந்த அருவருக்கத்தக்க ஒரு விஷயங்கள். இதெல்லாம் என்னமோ உங்க வீட்டுல நடக்கிற மாதிரி வெளியில எங்கே பார்த்தாலும் நடக்க முடியாது. யூ ஹேவ் டு மெயின்டைன் எ புரோட்டோகால். இப்ப நீங்க இதே வந்து பாக்கி எல்லா இடத்துலயும் பண்ணிடுவீங்களா? யூ டூ த சேம் திங் இன் எ பிசினஸ் சப்மிட். ஒரு கிளாஸ் ரூம்ல அந்த மாதிரி பண்ண முடியுமா? ஒரு டீச்சர் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிற போது டீச்சர் கிட்ட முதல்ல கையை தூக்கி கேட்பாங்க. டீச்சர் ஏந்துன்னு பதில் சொல்லுன்னு சொன்னாதான் பதில் சொல்ல முடியும். உட்கார சொல்லுவாங்க. தட் இஸ் வாட் டிசிப்ளின் சேஸ். நீங்க இதே மாதிரி ஒயிட் ஹவுஸ்லயோ இதே மாதிரி போய் வேற ஒரு பிசினஸ் சப்மிட்லயோ அந்த மாதிரி பண்ண முடியுமா? அதாவது என்னன்னா, இது நான் வந்து ஒரு ஆள பிறந்தவன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுடைய ஒரு வெளிப்பாடு. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் அவருக்கு அந்த தோல்வி கிடைச்சுக்கிட்டே இருக்கு. முதல்ல வந்து ராகுல் காந்தியோட ப்ராப்ளம் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, இந்த ஆட்சி தனக்கு உடனே தானாகவே வந்துடும் நினைச்சார். 2004 2009க்கு பிறகு 2014 பத்தி அவர் நினைச்சு பார்க்கல. பட் எப்படியா இருந்தாலும் இந்த ஆட்சி நமக்கு உண்டான ஆட்சி தானே, நம்மளுக்கு தானே வரணும். சோ வி நீட் நாட் பி இன் எ ஹரி அப்படின்னு நினைச்சார் அவர். 2014க்கு அப்புறம் 19 எதிர்பார்த்தார். 19 முடிஞ்சு 24 ஆனதுக்கு அப்புறம் அவருடைய ஒரு இம்பேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான எந்த விதமான தகுதியோடையுமே அவர் நடந்துக்கல. லீடர் ஆஃப் அப்போசிஷன்ங்கிறது ரொம்ப பொறுப்பான ஒரு பதவி. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஆளுங்கட்சியோட தலைவர், இவர் எதிர்கட்சியோட தலைவர். மக்கள் விஷயத்தை எடுத்து பேசுறதா இருக்கட்டும், எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்குவதாக இருக்கட்டும், தேவைப்படும் போது ஆளுங்கட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பதாக இருக்கட்டும், ஃபாரின் டிகினிட்ரிஸ்குள்ள வரும்போது ஒருமித்த ஒரு இந்தியாவாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா ஒரு தடவை யுனைடெட் நேஷன்ஸுக்கு வந்து ஒரு சபைக்கு அனுப்பப்படும் போது நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டரா இருந்தார், எதிர்கட்சி தலைவரான வாஜ்பாய் அமைச்சார். ஏன்னா வாஜ்பாய் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பேசுவார், அரசாங்கத்தை விட்டு கொடுக்காம பேசுவாருங்கிறத நரசிம்மராவ் உணர்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு அப்போசிஷன் லீடர்ஸ் இருந்திருக்காங்க. சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு நல்ல அப்போசிஷன் லீடரா இருந்திருக்காரு, அத்வானி ஒரு நல்ல அப்போசிஷன் லீடரா இருந்திருக்காரு. இது போன்ற பல தலைவர்கள் அப்போசிஷன் லீடருடைய பதவிக்கு கண்ணியமிக்க பதவியை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபரேஷன் சிந்தூர் ஒரு வார் சிச்சுவேஷன்ல கூட அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி பாருங்க, ஒவ்வொரு தடவையும் ஒரு போஸ்டர் எடுத்துட்டு வர்றாரு. இது என்ன சினிமா தியேட்டர் மாதிரி பிஹேவ் பண்றாரு. எங்க ஏதாவது ஒரு போஸ்டர் எடுத்துட்டு வந்து சபையில கொண்டு வந்து காட்டுறது, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது. இந்த வியாக்கியானங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவர் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயங்களாவே இருக்காது.
என்னமோ ஸ்கூல் காலேஜ் போற பசங்க எல்லாம் வந்து ஒரு பிஹேவ் பண்ற மாதிரி ஒரு மோஸ்ட் irresponsible பிஹேவியரை வந்து அவர் பண்ணிட்டு இருந்தார். லீடர் ஆஃப் அப்போசிஷனே இப்படி இருக்கும்போது இவரை பிரைம் மினிஸ்டரா உட்கார வச்சா என்ன ஆகும்? சோ இவர் என்ன பண்றாரு, இதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணாருன்னா இந்த விமன் எம்பிஸ கொண்டு போய் பிரைம் மினிஸ்டரை வந்து ஒரு எம்பராஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாரு. சபாநாயகர் நல்ல வேளையாக சமயோஜிதமாக செயல்பட்டு பிரைம் மினிஸ்டரை வரவிடாம பண்ணார். பிரைம் மினிஸ்டரும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அத பிரைம் மினிஸ்டர் இப்போ ஏற்கனவே மீரட்ல நடந்த தன்னுடைய மக்கள் அந்த கூட்டத்துல வந்து அதை மென்ஷன் பண்றார். பிரைம் மினிஸ்டர் அதை மென்ஷன் பண்றது மூலியமாக இது ஒரு சதியாக இருக்கிறது, இதை வந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் அதுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத பிரைம் மினிஸ்டர் எடுத்து காட்டுறாரு. அதே மாதிரி இப்ப நினைச்சு பாருங்க இந்த ஏஏ சம்மிட் எவ்வளவு கேவலமான விஷயம். ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட், பல நாட்டு தலைவர்கள், பிரதமர்கள், அதிபர்கள் அவங்க கலந்துக்கிறாங்க, வெளிநாட்டு பிசினஸ் பீப்புள் வராங்க, பிசினஸ் தலைவர்கள் கலந்துக்கிறாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு லேர்னிங் ப்ராசஸ் எவ்வளவோ இருக்கு. இதுல ஒரு அரை நிர்வாண போராட்டம்னு சட்டையை கட்டிட்டு போய் நின்னா அதுக்குன்னு சில நேரங்கள் இருக்கு, அதுக்குன்னு சில இடங்கள் இருக்கு, அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. யூ ஆர் ஜஸ்ட் ட்ரெஸ்பாசிங் இன்டு எ பிளேஸ். உங்க வீட்டுக்குள்ள யாராவது இதே மாதிரி ஒரு அரை நிர்வாண போராட்டத்தோட ஒருத்தர் வந்து 4 பேர் நின்னா என்ன பிஹேவ் பண்ணுவோம்? ஒரு ஹவுஸ்ல நடக்குமா இந்த மாதிரி? ஒரு அசோசியேஷன்ல நடக்குமா? ஒரு வேற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பப்ளிக் டெக்கோரம் இருக்கிற இடத்துல நடக்குமா? அதனால தான் காங்கிரஸை சேர்ந்த பல மூத்த தலைவர்களே இதை கண்டிக்கிறாங்க. காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இதை கண்டிக்கிறாங்க. காங்கிரஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் இதை கண்டிக்கிறாங்க. பொதுமக்களே இதை கண்டிக்கிறாங்க. சோ அன்னைக்கு நடந்த விஷயம், இத வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லணும், பதிலடி கொடுக்கணுங்கிறது இல்ல, பொதுமக்களே பதிலடி கொடுத்து அவங்கள விரட்டி இருக்காங்க. போலீஸ்ல 4 பேரை ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு கோர்ட் பெயில் டினை பண்ணிருக்காங்க. இதை விட ஒரு கேவலம் உண்டா மொத்தத்துல? சோ இதுல இருந்தே இந்த காங்கிரஸ் உடைய ஒரு இம்பேஷன்ஸ் அண்ட் irresponsible பிஹேவியர் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ இதே சமயத்துல இந்த மார்ச் 9 சமயத்திலேயே நேஷனல் ஹெரால்டு கேஸ், அதாவது சோனியா மேலேயும் ராகுல் மேலேயும் இருக்கிற ஒரு சார்ஜ் ஷீட், அந்த கேஸோட ஹியரிங் அப்படியே வருது. ஸோ அது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஐ டோன்ட் திங்க் அது ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க பிஜேபி கவர்மெண்டோடைய ப்ராப்ளமா நான் பாக்குறது என்னன்னா, கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு அவங்க வந்து எந்த ஒரு அரசியல் எதிர்கட்சிக்கு எதிரான ஒரு கேஸுமே ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போனதா எனக்கு தெரியல. நேஷனல் ஹெரால்டு மட்டும் இல்ல, 2Gலயும் அதே மாதிரிதான் நடக்குது. திரிணாமுல் காங்கிரஸ் லீடர்ஸ் உடைய பல கேஸ் அந்த மாதிரிதான் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு லாலு பிரசாத் யாதவோட கேஸ் மட்டும்தான் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ற லெவலுக்கு போயிருக்கு. அதுவும் வந்து இவங்க போட்ட கேஸ் கிடையாது, இவங்க காலத்துல வந்த கேஸ் கிடையாது. அது யூபிஏ கவர்மெண்ட் டயத்திலேயே 2014க்கு முன்னாடியே போடப்பட்ட கேஸ்கள் அதெல்லாம். சோ அதெல்லாம் தான் லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு போய்கிட்டு இருக்கே தவிர இவங்க புதுசா எதுவும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நேஷனல் ஹெரால்டோ இல்ல பாக்கி எந்த கேஸ்லயும் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போறதா எனக்கு தெரியல. கோயிங் பை வாட் எவர் திஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங். ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எதிர்கட்சிகளை விச் ஹண்டிங் பண்ற அளவுக்கோ அவங்கள முடுக்கி கூடுற அளவுக்கோ பெருசா எடுத்துட்டு போனதா எனக்கு தெரியல. சில சஸ்பெக்டட் அரெஸ்ட் நடந்திருக்கு, ஒரு ப்ரீஎம்டிவ் அரெஸ்ட் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணாங்க, ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்க. இது போன்ற சில விஷயங்கள் நடந்திருக்கே தவிர அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் உடைய கோர்ஸ்ல நடந்ததே தவிர கன்விக்ஷன் வரைக்கும் எல்லாம் எடுத்துட்டு போனதா எனக்கு தெரியல. சோ அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா இது வந்து ஹை ப்ரொஃபைல் கேஸ். நேஷனல் ஹெரால்ட பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் காந்தி ஃபேமிலிஸ் அவங்க மேல உள்ள ஒரு கேஸ் அப்படிங்கறதுனால ஐ டோன்ட் திங்க் அது வந்து பெருசா எடுத்துட்டு போவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஓகே சார். ஸோ இப்போ திமுக அதோட கூட்டணி கட்சியோட தொகுதி எவ்வளவு அலோகேட் பண்ண போறாங்கிற பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. காங்கிரஸோட இன்னும் நடக்கல. ஆனா காங்கிரஸ்க்கு இப்ப இருக்கிற இமேஜையும், காங்கிரஸ் வந்து ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலினை இரிட்டேட் பண்ணிட்டு திருப்பி வந்து தொகுதிக்கு பேசுறதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் வச்சு பாக்குற போது காங்கிரஸோட டிமாண்ட் ஏதாவது அவங்க திமுக நிறைவேற்றுவாங்களா, இல்லாட்டி திமுக வழக்கமா காங்கிரஸ்க்கு கொடுக்கறத விட கம்மியா தான் கொடுக்க போறாங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை 25 சீட்டு கொடுத்தாங்க. சோ 25 to 30 ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். அதுக்கு மேல போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முடிஞ்சா ஒரு ராஜ்யசபா சீட் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா சீட், அவ்வளவுதான். அதை தாண்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா காங்கிரஸும் தன்னுடைய நிலையில இருந்து ரொம்ப கீழே விழுந்துட்டாங்க, அரசியல் நிலையில இருந்து ரொம்ப கீழே போயிட்டாங்க.
அண்ட் இதுக்கப்புறம் இதுக்கு மேல காங்கிரஸ் வந்து ரொம்ப ரொம்ப இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு போறதுக்கு ரொம்ப வாய்ப்பு ரொம்ப கம்மி, இதுக்கு கீழே போறதுக்கு. ஏன்னா ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன் ஒரு 1 வீக் முன்னாடி. இந்த போல் பவுண்ட் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயுமே காங்கிரஸ் சில பிரச்சனைகளுக்கு உள்ளாயிருக்காங்க. கேரளால வந்து பினராயி விஜயன் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் மணிசங்கர் ஐயர் சொன்னது. அஸ்ஸாம்ல வந்து இந்த புபேன் போரா அப்படிங்கிற காங்கிரஸின் ஒரு மூத்த தலைவர், அவர் வந்து முன்னாடியே பிரசிடென்டா இருந்திருக்காரு பார்ட்டிக்கு, கேம்பெயின் கமிட்டி ஹெட்டா இருக்காரு இப்போ, அப்படிங்கிற போது அவர் ரிசைன் பண்ணிட்டு போனது. தமிழ்நாட்டுல மாணிக் தாக்கூர் பண்ற ப்ராப்ளம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அண்ட் வெஸ்ட் பெங்கால்ல லெஃப்ட் ஃப்ரண்டோட உள்ளான அலையன்ஸை பிரேக் பண்ணது. ஸோ ஆன் எவ்ரி வேஸ் காங்கிரஸுக்கும் பாக்கி அந்த போல் பவுண்ட் ஸ்டேட்ஸே ஒழுங்கா அவங்க மேனேஜ் பண்ணல. ஸோ இவ்வளவு ஒரு சூழ்நிலைக்கு நடுவுல வந்து அவங்களோட நேஷனல் லெவல்லையும் அந்த அவங்களோட இமேஜ் அடி வாங்கியிருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் அவங்க ஒரு நல்ல டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருப்பாங்கன்னு எனக்கு தோணல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஒரு தே குட் ஹவ் ஃபாலன் வெரி பேட். ஸோ 25 சீட்ஸ் அவங்களுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. ஸோ அதே ரேஞ்ச் தான், 25 to 28 தான் இருக்கும். அதுக்கு மேல போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு கீழே வரத்துக்கும் காங்கிரஸ் வந்து போனா போயிட்டு போறதுன்னு டிஎம்கே அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு மொத்தம் 40 சீட், அதுதான் வந்து காங்கிரஸோட ரேஞ்ச் யூஸ்வலா. ஒரு 40 சீட்ஸ் அப்படிங்கிறது தான் காங்கிரஸோட யூஸ்வல் ரேஞ்சாக இருந்தது. நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு 40+ சீட்ஸ் தான் கொடுக்கப்பட்டது கருணாநிதி காலத்துல. அதுக்கப்புறம் 2006லயும் பாருங்க 40+ சீட்ஸ் தான் வந்து காங்கிரஸ்க்கு கொடுக்கப்பட்டது டிஎம்கே டயத்துல. 2011ல தான் 63 சீட்ஸ் ஏதோ கொடுத்தாங்க காங்கிரஸ்க்கு. அதுதான் ஹையஸ்ட் ரீசன்ட் பாஸ்ட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 63ல இருந்து 2016ல பாத்தீங்கன்னா திரும்ப 40+ ஆச்சு. 2021ல 25 கொண்டு வந்துட்டாரு ஸ்டாலின், பேரஸ்ட் மினிமம். சோ அந்த ரேஞ்சுக்கு தான் காங்கிரஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப தாவேகா காங்கிரஸ் வந்து தங்க கூட வரப்போறது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இப்ப காங்கிரஸ் திருப்பியும் திமுகவோடயே கூட்டணி போடுங்கிற நிலைமையில தாவேகாவோட நிலைமை என்ன ஆகும்? இல்ல, தாவேகாவுக்கு வந்து காங்கிரஸ் மட்டும் இல்ல, எந்த ஒரு சிறிய கட்சியுமே அவங்களை ஏத்துக்கிட்டு வரலையே. தட் இஸ் த பேட் பார்ட் ஆஃப் இட். ஏன்னா ஒரு 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 கட்சி அப்படி நடத்துறீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா விஜயை ஒரு முதலமைச்சரா முகமாக ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவங்களை நீங்க வந்து வரவேற்கணும் அப்படின்னு பாத்தீங்க. விஜய முதலமைச்சரா ஏத்துக்கிட்டு யாரும் வரல. தட் இஸ் அ ஃபேக்ட். இன்னொன்னு, சிறிய கட்சிகள், அதாவது ஒரு லெட்டர் பேட் கட்சிகள் கூட அந்த கூட்டணின்னு வரல. நீங்க ஆட்சியில பங்குன்னு சொல்றீங்க, நீங்க வந்து நிறைய சீட்ஸ் தரோம்னு சொல்றீங்க, உங்களுக்கு சமமான மரியாதை கொடுக்க போறதா நீங்க சொல்றீங்க. திமுக அதிமுகல இருக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் கிடையாது சீட் ஷேரிங்லன்னு சொல்றீங்க. எவ்வளவு பண்ணியும் பாக்கி கட்சிகளுக்கு நம்பிக்கை வரலையே. அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த பாக்கி கட்சிகள் ஒரு டைம் அண்ட் டெஸ்டட் கட்சிகளை நோக்கி தான் அவங்களோட எண்ணங்கள் இருக்கு. தே திங்க் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஆர் பெட்டர். வெற்றி பெறுவதற்கு அந்த கட்சியை சார்ந்திருந்தா தான் வெற்றி பெற முடியும்னு அவங்க நம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பூத் ஏஜென்ட் இருக்காங்க, கிரவுண்ட் லெவல்ல ஆள் இருக்கு, அண்ட் தே ஹாவ் த கிரவுண்ட் கனெக்ட். திமுகக்கும் சரி அதிமுகக்கும் சரி அவங்களுக்கு அது அந்த ரீசன்னால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தே ஆர் தி பெட்டர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இது வந்து தாவேகாவுக்கு அரசியல் ரீதியான ஒரு வீழ்ச்சி தான். இப்ப வந்து அவங்க பின்னோக்கி போக முடியாது, தே கேனாட் கோ பேக். அப்ப என்ன பண்ணணும், அவங்க எலெக்ஷனை நின்னாகணும், நல்ல வேட்பாளர்கள் நிக்க வச்சு மேக்சிமம் ஓட்ஸ் எடுக்க பார்க்கணும். அதிகமான ஓட்டு எடுத்தாங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 10%க்கு மேல 12%க்கு போல மேல எடுத்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமாக கொடுக்கப்படும். ஏன்னா ஒரு புது கட்சி வந்து ஒரு 12-15% வாங்கியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் a big achievement என்ன பொறுத்தவரை. சோ அதை நோக்கி அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போகணுமே தவிர, அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து இன்னும் இறங்கினாங்கன்னா அது ரொம்ப டிசாஸ்டர்ஸா போகும் காங்கிரஸ் இது தேவைக்காவை பொறுத்தவரை. நேத்தி வந்து தாவேகா மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல கூட தாவேகா தலைவர் விஜய் திருப்பி பேசுறாரு. பேசுறச்சே அவர் வந்து ஒரு குட்டி கதை சொல்றாரு. அந்த குட்டி கதையை விட்டுருவோம். ஆனா வாக்குறுதிகள் ஏதாவது கொடுத்துருக்காங்களா பார்த்தோம்னா, அவர் கொடுக்குற ஒரு வாக்குறுதி என்னன்னா, அவர் தாவேகா தேர்தல ஜெயிச்சு ஆட்சி அமைச்சா ஒவ்வொரு கிராமத்துக்கும் அவர் வருவேங்கிறாரு. இது என்ன மாதிரி வாக்குறுதி? இது வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஒருவேளை இதைதான் எதிர்பார்க்கறாங்களா தாவேகா வந்து? இல்ல, தாவேகாவுடைய அந்த ஒரு
சில கட்சிகள் வந்து கேடர் பேஸ்டு பார்ட்டியா இருப்பாங்க. சில கட்சிகள் வந்து சித்தாந்த ரீதியான கட்சிகளா இருப்பாங்க. சில கட்சிகள் வந்து ஜாதி ரீதியான கட்சிகளா இருப்பாங்க. இதெல்லாம் அரசியல்ல ஒவ்வொரு இது இந்த தாவேக்காங்கிறது விஜய், அவ்வளவுதான். வேற அதை தாண்டின எந்த விதமான ஒரு சிக்னிபிகன்ஸும் கிடையாது அந்த கட்சிக்கு. கொள்கையோ ஜாதி விஷயங்களோ அல்லது வந்து பாக்கி எந்த விஷயமுமே கிடையாது. விஜய் அப்படிங்கிற ஒரு முகம், அவர் மீது யாருக்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ, பாசம் இருக்கிறதோ, ஒரு ஈர்ப்பு இருக்கிறதோ அவங்க ஓட் போடுவாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி அந்த கட்சியில நம்ம வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. சோ ஒரு அரசியல் ஜாஸ்தி அறிவு இருக்கிறது, அவருக்கு வந்து ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ண போறோங்கிற ஒரு தீர்க்க சிந்தனை இருக்கிறது, ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கிறது, அரசு ஆட்சி வந்தா என்னென்னலாம் செய்யணுங்கிற ஒரு திட்டம் இருக்கிறதுன்னா யாருமே பார்க்கல. அவர் பொறுத்த வரைக்கும் விஜய், எனக்கு விஜய பிடிக்கும், நான் அவருக்கு ஓட்டு போடுறேன். இது வந்து ஒரு 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 ஒன் டைம் எக்ஸசைஸ். ஏன்னா இந்த முதல் எலெக்ஷன்ல தான் இது பண்ண முடியும். 2வது எலெக்ஷன்ல இதே நிற்காது. இதே ஒரு 15% மேல வாங்கினாருன்னா அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போறத பத்தி அவர் யோசிக்கலாம். பட் அந்த பர்சன்டேஜ் அவர் வாங்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இருக்கக்கூடிய அவருக்கு வாக்கு கூட அவருக்கு நிக்குமாங்கிறது சந்தேகம். சோ அவரும் பாத்தீங்கன்னா ஒரு 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 மெச்சூர்டு பொலிட்டிக்ஸ்ல வந்து அவர் இறங்கினதா எனக்கு தெரியல. அவர் பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய பேசும்போது ஒரு சினிமேட்டிக்கா பேசுறாரு, ஒரு அட்ராக்டிவா பேசுறாரு, மக்களுக்கு அந்த அவருடைய ஃபேன்ஸுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அளவுல பேசுறாரு. அதை நம்ம மறுக்க முடியாது. பட் அதை தாண்டி காமன் மேன், அதாவது நடுநிலை மக்கள், அரசியல் சாராத மக்கள், பெரும்பாலும் திமுக அதிமுக இது போன்ற கட்சிகளை சாராமல் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள், ஒரு புது கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கக்கூடிய சில மக்கள், இவங்களுக்கு நம்பிக்கை ஊற்றாப்புல பேசுறாரான்னா அது இல்லை. அவருடைய ஃபேன்ஸுக்கு அவர் பேசுறாரு, பட் காமன் பீப்புளுக்கு அவர் பேசுறாரான்னா இல்லை. கேக்குறீங்க இந்த மாதிரி கிராமத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்றது வந்து இட் இஸ் நாட் ஒரு இது வந்து ஒரு தேர்தல் அறிவிக்கை கிடையாது. ஏன்னா விஜய் வரணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம், பட் ஒரு அரசியல்வாதி விஜயா மக்கள் எதிர்பார்க்கிறது ஒரு சீரியஸ்னஸ், மக்களோட தொடர்புல இருக்கணும். மக்களை வந்து சில பேர் பாத்தீங்கன்னா போய் பார்ப்பாங்க, கை குலுக்கணும்னு நினைப்பாங்க, கட்டி பிடிக்கணும்னு நினைப்பாங்க, அவர்கிட்ட சில கடிதங்கள் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, மனு அந்த மாதிரி மகஜர் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. சோ அவங்களெல்லாம் எப்படி நீங்க ரிசீவ் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா நீங்க யூ ஹாவ் டு பி வெரி வெரி ஆக்சசிபிள் இன் பாலிடிக்ஸ். விஜயோட ப்ராப்ளம் என்னன்னா ஒரு பக்கம் இருக்காரு, ஒரு பக்கம் அந்த இன்டிசிப்ளின்டு கிரௌட், அதுதான் அவருடைய ப்ராப்ளம். இதே டிசிப்ளின்டு கிரௌடா இருந்ததுன்னா அவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை ஹேண்டில் பண்றதுக்கு, இன்னும் கூட ஃப்ரீயா இறங்கி இருப்பார். இந்த இன்டிசிப்ளின்டு கிரௌடு தான் அவருடைய முக்கிய பிரச்சனை விஜய்க்கு. ஏன்னா அவர் போய் ஃப்ரீயா போய் மிக்ஸ் பண்ண முடியாது, எல்லாரும் மேல விழுந்துருவாங்க. சோ அதுவும் அவருடைய அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா முதல் எலெக்ஷன்ல கண்டிப்பா விஜயை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு வராரு அப்படிங்கிற போது அந்த முதல் எலெக்ஷன்ல கண்டிப்பாக விஜயை சார்ந்தவர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. பட் அதை தாண்டி அந்த அரசியல் வந்து எடுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. சார், இப்ப தமிழக தேர்தல் கழகத்துல திமுக அதிமுக இந்த பிரதான கட்சிகளை தவிர ஒரு நமக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷமா ரொம்ப மிக தீவிரமா போட்டியில இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அவங்க வந்து இந்த சீமான் ஒரு மாநாடுல ரொம்ப சிறப்பா பேசினதா அவருடைய பேச்சுக்கான ரிவ்யூ வருது. அதே சமயத்துல அவர் வந்து ஒரு ஆணித்தரமா 234 தொகுதியிலையும் தனியா நிற்கப்போட ஒரு வேட்பாளரையும் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவரும் காரைக்குடியில இருக்கிறாரு. சோ இப்ப தாவேகா நாதாகா இது ரெண்டுத்தையும் பாக்குற போது நாதாகா தாவேகாவை விட முன்னுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராக்ரெசிவ் பார்ட்டி அது. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க தே ஆர் நாட் இன் எ ஹரி. அவங்க இன்னைக்கே ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து பிரிக் பை பிரிக்காக அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஒரு காலத்துல அந்த கட்சியில வந்து நல்ல சிந்தனையாளர்கள் பேச்சாளர்கள்னு ஓரளவுக்கு அந்த கட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த கூட சில பேர் கூட அந்த கட்சியை விட்டு போயிட்டாங்க. அது பேச்சாளர்களா இருக்கலாம், சிந்தனையாளர்களா இருக்கலாம், இல்ல அரசியல்ல வந்து அதை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அடுத்த லெவல் தலைவர்கள் வந்து இருந்தாங்க அந்த கட்சியில.
நிறைய பேர் அந்த கட்சியை விட்டு போயிட்டாங்க. அந்த ஒற்றை முகமாகத்தான் அந்த கட்சியும் இப்ப நிக்குது. இப்ப சீமான் அப்படிங்கிறவரை மட்டும்தான் நம்பி அந்த நாம் தமிழர் கட்சி. பட் அவங்க ஒரு கொள்கைன்னு வச்சுக்கிட்டு அதுபடி போறாங்க. அந்த பேச்சாளர்களும் பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான மாதிரி தயாராறாங்க. பட் அவங்க தாவேக்கா மாதிரி ஒரு ஹேஸ்ட்ல இல்ல. அவங்க படிப்படியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கக்கூடிய அந்த ஓட்டை மெயின்டைன் பண்ணுவாங்களாங்கிறது டவுட்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா 8% வரைக்கும் வாங்கினாங்க லோக்சபால. சோ அந்த அளவு வாங்குவாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பட் தாவேக்காவுடைய ஓட் பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் டைமுக்கும் போது எல்லாருக்குமே ஜாஸ்தி ஓட்டு விழும். விஜயகாந்த் முதல்ல கட்சி ஆரம்பிச்ச போது அவருக்கு அதிக ஓட்டு விழுந்தது. அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் முதல்ல கட்சி ஆரம்பிச்ச போது அதிக ஓட்டு விழுந்தது. இது போன்ற ஃபர்ஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற போது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கும் போது நிறைய ஓட்டு விழுந்தது. மக்கள் நீதி மையத்துக்கே கொஞ்சம் நல்லா ஓட்டு விழுந்தது. சோ அதுதான் அந்த கட்சிகளுடைய ஒரு தன்மையை தவிர, பட் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் பழைய கட்சி கம்பேர் பண்ணுவா. டிவிகே கம்பேர் பண்ணும் போது நாம் தமிழர் பழைய கட்சி. சோ அந்த நாம் தமிழருடைய வாக்குங்கிறது இப்ப இருக்கிறது அந்த 8% மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் அவங்க தே ஆர் நாட் இன் எ ஹரி அப்படின்னு தெரியுது. விஜயோட கட்சி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இம்ப்ரெஷன் இருக்கும். பட் அவங்க அந்த 12-15% த்ரெஷ்ஹோல்ட தாண்டி போறாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஓகே சார். நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுகளை படிப்பதற்கு மிகவும் ஆவலுடன் காத்திருக்கிறோம். நன்றி சார். இவ்வளவு நேரம் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.